சங்கீதா விஜய் இவங்களோட விவாகரத்து விஷயத்துல இவ்வளவு நாளா விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்ச நிறைய பேரு இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காரணம் விஜய் அவரு த்ரிஷா அவங்களோட திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுதான். இந்த நிலையில அவங்க அப்படி பண்ணது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் இவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. நடிகர் தளபதி விஜய் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த செய்திகளால் சமீப காலமா தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கும் நடிகை த்ரிஷா அவங்களுக்கும் இடையிலான உறவு குறித்து இணையத்துல பரவலா பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கு. சொல்ல போனா சமீபத்துல பார்த்திபன் அவர் கூட த்ரிஷா அவங்கள பத்தி பேசின விஷயங்கள், அதுவும் விஜய் அவருடைய அரசியல் பயணத்துக்கு இது ஒரு பிரச்சனையா மாறிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலுமே த்ரிஷா அவங்க கோவப்பட்டு பார்த்திபன் அவருக்கு பதிலடி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து இயக்குனர் விக்ரம் பட் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல நீண்ட பதிவு ஒண்ணு பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதர்களோட இதயம் சில நேரங்கள்ல தவறு செய்யக்கூடும், அது எங்கெல்லாம் மகிழ்ச்சியை தேடுதோ அங்கெல்லாம் பயணிக்கும். இப்ப இருக்க சூழல்ல விஜய் மற்றும் த்ரிஷா விஷயத்துல எனக்கு ஒண்ணு மட்டும் சிறப்பா தோணுது, அது அவங்களோட நேர்மை. உறவுகளை மறைச்சுக்கிட்டு போலியா வாழ்றதை விட தங்களோட உணர்வுகளை வெளிப்படையா அணுகுறதுல ஒரு கௌரவம் இருக்கு. காதல ஒரு குற்றமா கருதி மறைச்சு வாழ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவங்களை விமர்சிப்பவர்களை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூகத்துல பலர் வெளிப்படையா ஒரு வாழ்வையும் அந்தரங்கமா வேறொரு வாழ்வையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரைக்கு பின்னால நடக்கிற இத்தகைய விஷயங்களை மறைச்சிட்டு பிறரோட வாழ்க்கையை விமர்சிப்பவர்கள் பல பேர் உண்டு. நடிகர் விஜய் அவரும் த்ரிஷா அவங்களும் தங்களோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கவும் காதலிக்கவும் முழு உரிமை உண்டு. அவங்களோட திரைப்படங்கள் மட்டுமே நமக்கு சொந்தமானவை அல்ல. அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை நாம தோண்டி பேசக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. ரொம்ப கோபத்தோட அவர் இதை சொல்லி இருக்காரு. சினிமா உலகில உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இவங்க பண்ற விஷயங்கள் தவறு, இப்படி இவங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த பிரபலம் இவங்களுக்கு ஆதரவா பேசி இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி சங்கீதா அவங்க எந்த இடத்துலயுமே விஜய் அவரை பத்தி எதுவுமே பேசினது கிடையாது. ஆனா சில நாட்களா அவங்க ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு எல்லா விஷயங்களையுமே பேசுறதுக்கு தயாரா இருக்காங்களாம். அந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு கூட அவங்க நிறைய விஷயங்களை சொல்ல இருக்காங்களாம். இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளியானதை தொடர்ந்து சங்கீதா அவங்களுடைய பேட்டி சீக்கிரமா வெளிவரலாம் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. சங்கீதா அவங்க விஜய் அவங்கள முழுமையா பிரியறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. சஞ்சய் அவர் கூட தன்னோட அம்மாவோட பேர்ல இருக்க முதல் எழுத்தை தான் இனிமேல் இனிஷியலா பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த அளவுக்கு அப்பா மேல அவ்வளவு கோபத்துல இருக்காங்களாம். அம்மாவுக்கு இப்படியெல்லாம் அப்பா பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமா இருக்காம். சொல்ல போனா இவ்வளவு தூரம் 26 வருஷம் இந்த காதல் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இவர் அம்மாவை கேட்காம, அதுவும் அவங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் பண்றது ஏத்துக்கவே முடியலன்னு கோவத்தோட வீட்டை விட்டு கூட வெளியில இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இவருக்கு தனுஷ் அவர் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு அவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. எது எப்படியோ விஜய் அவர் என்னதான் இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, இதை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாலுமே இந்த விஷயத்துல அவர் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறதா சில பேர் ரசிகர்கள் கூட இதுக்கு ஆதரவா இருக்காங்க. அவர் பண்ணது தப்பு தான் வெளிப்படையாவே சொல்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை இன்னும் எங்க போய் முடிய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். த்ரிஷா அவங்களும் எதையும் கண்டுக்காம அவங்களுடைய ஸ்டோரியில நிறைய வீடியோக்களை பதிவிட்டுட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமா இதுவும் மற்ற விஷயங்களை போல கடந்து போகும் அப்படிங்கறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு.